friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பற்றி பார்க்க போறோம். இது நமக்கு TNPSC நியூ சிலபஸ் GKL 6ல கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இதுல படிக்கிற டாபிக் நமக்கு யூனிட் 3லயும் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இதுல பாருங்க, தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற தேர்ட் லைன்ல ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா. இவங்க ரெண்டு பேர்த்த பற்றியும் நாம இந்த டாபிக்ல படிச்சிடலாம். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அதுல படிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இது நம்ம ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டோம். அங்க படிச்சதான் இங்கேயும், அதுக்கு தனியா நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேயே நல்லா கவனிச்சிருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இது நமக்கு 6th நியூ புக் டேர்ம் 3 பேஜ் நம்பர் 9ல் வேலுநாச்சியார் பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி நாம் ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க காலத்தில் எழுந்த கிளர்ச்சிகள் அந்த யூனிட் பார்க்கும்போது நம்ம வேலுநாச்சியார் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் பார்த்துட்டோம். ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துடலாம். இவங்க ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்சு செல்லமுத்து மன்னருடைய ஒரே மகள். இவங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது இந்த 3 மொழியும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சிலம்பம், குதிரை ஏற்றம், வார்போர், விற்பயிற்சி எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கியிருப்பாங்க. இவங்க சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை கல்யாணம் முடிச்சிருப்பாங்க அவருடைய 16 வயதில். அது மட்டும் இல்லாமல் வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகவையும் பெற்றிருந்திருப்பாங்க. அப்போ 1772ல் முத்துவடுகநாதரை போர்ல ஆங்கிலேயர்கள் கொன்னுடுறாங்க. அப்போ வேலுநாச்சியார் தன்னுடைய மகளோடு எங்க போயிடுறாங்க அப்படின்னா திண்டுக்கல் கோட்டைக்கு போயிடுறாங்க. திண்டுக்கல் கோட்டையில கோபால நாயக்கர் என்பவரின் பாதுகாப்புல 8 ஆண்டுகள் இருப்பாங்க. அந்த 8 ஆண்டுகள்லையுமே ஹைதர் அலியோடு நட்புறவு ஏற்படுத்தி கொண்டிருப்பாங்க. இந்த கோபால நாயக்கர் அவருடைய நட்புறவையும் விரிவுபடுத்தி இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரோட உதவியோட தான் மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றுவாங்க வேலுநாச்சியார். யாரெல்லாம் அவங்களுக்கு படைத்தளபதியா இருந்திருப்பாங்க அப்படின்னா சென்னமருது, பெரியமருது, அவருடைய அமைச்சர் தாண்டவராயர். அது மட்டும் இல்லாம வேலுநாச்சியார் சிவகங்கையை மீண்டும் மீட்பதற்காக ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க. ஹைதர் அலி அவங்களுக்கு 5000 குதிரைப்படையை அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த படைகள் வந்த உடனேயே சிவகங்கையை மீட்பதற்காக கிளம்புவாங்க. எப்போ அப்படின்னா விஜயதசமி அப்போ ஆண்கள் படைக்கு பெரிய மருது, சின்ன மருது தலைமை தாங்கி இருப்பாங்க. பெண்கள் படைக்கு குயிலி என்ற ஒரு பெண் தலைமை தாங்கி இருப்பாங்க. அவங்க ஆயுத பூஜை அப்போ போகும்போது பெண்களுக்கு மட்டும் அந்த கோட்டைக்குள்ள செல்வதற்கு அனுமதி வழங்கி இருப்பாங்க. அப்போ போர் படையில உள்ள பெண்கள் எல்லோரும் ஆங்கிலேயர் கோட்டைக்குள்ள செல்வாங்க முதல்ல. அதற்கு பிறகு அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்த பிறகு ஆண்கள் உள்ள வரணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய திட்டம். முதல்ல குயிலி உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்கு சர்ச் பண்ணி தானே கொளுத்தி கொண்டு ஆயுத கிடங்க அழிச்சிருப்பாங்க குயிலி. அதுல இருந்து ஒரு பெரிய நெருப்பு வரும் இல்லையா, அந்த நெருப்பை பார்த்த உடனே நம்ம வேலுநாச்சியார் எல்லோரும் படையோடு உள்ள சென்று போரிட்டு சிவகங்கையை மீட்டிருப்பாங்க. இதுல அதுக்கப்புறம் குயிலி எங்கன்னு கேட்கும்போது நடந்த நிகழ்வை சொல்லியிருப்பாங்க. ஸோ குயிலிக்காக நம்ம வேலுநாச்சியார் மிகவும் வருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு பெண் உடையாள். இவங்க இவங்களுடைய பெண்கள் படையில இருந்த ஒரு பெண் தான் உடையாள். ஒரு ஆய்ச்சியர் பெண், அதாவது ஆடு மாடு மேய்ப்பாங்களே அந்த மாதிரியான ஒரு பெண் தான் உடையாள். அவங்க கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா வேலுநாச்சியார் பற்றிய செய்தியே ஆங்கிலேயர்கள் கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க சொல்ல மறுத்ததுனால ஆங்கிலேயர்கள் அவங்கள சுட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ வேலுநாச்சியார் அவங்களுக்காக ஒரு நடுக்கல் வைத்து அதுக்கு தன்னுடைய வைர தாலியவே பரிசாக வழங்கி மரியாதை செலுத்தியிருப்பாங்க வேலுநாச்சியார். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் நாம் பார்த்துடலாம். அதோட இந்த யூனிட் முடிஞ்சிரும். வேலுநாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை. இவங்க 8 ஆண்டுகள் என்ன செஞ்சிருப்பாங்க, சிவகங்கையில விட்டு திண்டுக்கல் கோட்டையில தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க. 8 ஆண்டுகளுக்கு பிறகு 1780ஆம் ஆண்டு மீண்டும் என்ன செஞ்சிருப்பாங்க, சிவகங்கையை மீட்டு இருப்பாங்க. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். ஓகே, நெக்ஸ்ட் 8th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர்
5ல நமக்கு இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு. இதுல 3 பேர் பற்றி கொடுத்திருக்காங்க. வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அடுத்து கடலூர் அஞ்சலை அம்மாள். கடலூர் அஞ்சலை அம்மாள் 1890ஆம் ஆண்டு கடலூர்ல இருக்க முதுநகர்ல எளிமையான குடும்பத்துல பிறந்திருப்பாங்க. 1921ஆம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. அப்போதான் அஞ்சலை அம்மாளும் அவருடைய பொது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அஞ்சலை அம்மாள் நிறைய போராட்டத்துல கலந்து கொண்டு சிறைக்கு செஞ்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, நீலன் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு காய்ச்சும் போராட்டம், மறியல் போராட்டம், தனியால் அறப்போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அப்போ இவங்க கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லேரி போன்ற சிறைகள்ல எல்லாம் அடைக்கப்பட்டிருக்காங்க. வேலூர் சிலையில இருக்கப்போ அவங்க கர்ப்பவதியா இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள வெளியே விட்டுட்டு அவங்களுக்கு மகப்பேறு முடிஞ்ச உடனே திரும்பவும் சிறையில அடைச்சிருப்பாங்க ஆங்கிலேய அரசு. அஞ்சலை அம்மாள் மிக சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்திருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடைபெறும் பொழுது நிறைய இடங்கள்ல சென்று அவர்களுடைய பேச்சால் இயக்கத்திற்கு நிறைய ஆட்களை சேர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய குடும்ப சொத்துக்களையும் அவர் குடியிருந்த வீட்டை வித்து கூட விடுதலை போராட்டத்திற்காக செலவு செஞ்சவங்க நம்ம அஞ்சலை அம்மாள். அது மட்டும் இல்லாம நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்துல அவருடைய மகளையும் பங்கேற்க வச்சிருப்பாங்க. அதனால அஞ்சலை அம்மாளுக்கும் சிறை தண்டனை கிடைச்சிருக்கும், அவங்க மகளுக்கும் சிறை தண்டனை கிடைச்சிருக்கும். அப்ப காந்தியடிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, சிறையில இருக்கவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ அஞ்சலை அம்மாவின் குழந்தையான அம்மா கண்ணு அப்படின்ற குழந்தைய பார்த்திருப்பாங்க. அந்த குழந்தை அஞ்சலை அம்மாவின் மகள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய வர்தால இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு கொண்டு சென்று லீலாவதி அப்படின்னு பெயர் சுட்டி படிக்கவும் வச்சிருப்பாரு காந்தியடிகள். அது மட்டும் இல்லாம காந்தியடிகள் கடலூருக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவரை சந்திப்பதற்கு ஆங்கிலேய அரசு தடை விதிச்சிருக்கோம். இருந்தாலும் அஞ்சலை அம்மாள் பர்தா வேடம் போட்டு குதிரை வண்டியில காந்தியடிகளை ஏற்றி செஞ்சிருப்பாங்க. அதனால காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளை தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கிறாங்க. 3வதா நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா அம்புஜத்தம்பாள். இவங்க ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க. எப்போ அப்படின்னா 1899 ஜனவரி 8ஆம் நாள் பிறந்திருப்பாங்க. இவர் மிகவும் எளிமையாக வாழ்ந்தார். ஏன் அப்படின்னா அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்டவங்க இவங்க. அதனால பட்டு பகட்டு எல்லாத்தையுமே இவங்க துறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வைமு கோதை நாயகி அம்மாள், ருக்மணி லட்சுமிபதி இவங்களோட சேர்ந்து பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பாங்க. மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியவரும் அம்புஜத்தம்பாள் தான். ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செயல்பட்டவங்க. அந்நிய துணி விற்கும் கரைகளுக்கு முன்பாக இவங்க மறியல் போராட்டம் நடத்தியிருப்பாங்க. அதனால வேலூர் சிறையில அடைக்கப்பட்டாங்க. சிறையில இருந்தப்பவுமே அவங்க தனக்கு தெரிஞ்ச மொழிகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் இருந்திருப்பாங்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்பட்டவர் தான் அம்புஜத்தம்பாள். அவருடைய செல்வாக்கையோ அவருடைய தந்தையின் செல்வாக்கையோ பயன்படுத்த விரும்பல. ஸோ தனக்கான நேர்மையான ஒரு வாழ்வில் வாழ்ந்து காட்டியவர்கள் தான் இந்த அம்புஜத்தம்பாள். தந்தையின் பெயரோடு மட்டுமல்லாமல் காந்தியடியின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒரு துண்டு நிறுவனத்தை நம்ம அம்புஜத்தம்பாள் தொடங்கியிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீனிவாச காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா அம்புஜத்தம்பாள். அது மட்டும் இல்லாம அம்புஜத்தம்பாள் அவருடைய 70 வயது நடைபெற்று கொண்டிருக்கும் போது நான் கண்ட பாரதம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாங்க. நம்மளுடைய அரசு 1964 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 9th ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 8ல நமக்கு தில்லையாடி வள்ளியம்மை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஸ்டோரி. இவங்களுடைய பெற்றோர் யாரு அப்படின்னா முனுசாமி. இவங்க புதுச்சேரியில வாழ்ந்திருப்பாங்க. இவங்களுடைய அம்மா பேரு மங்களம். இவங்க தில்லையாடியில இருந்திருப்பாங்க. ஓகே, திருமணத்துக்கு பிறகு தில்லையாடியிலேயே ஒரு நெசவு தொழில் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு குடும்பம் தான் இந்த தில்லையாடி வள்ளியம்மையின் குடும்பம். அப்ப ஆங்கிலேயர்களுடைய துணிகள் விற்கப்படுவதனால உள்நாட்டுல
நெசவாளர்களுக்கு தொழில் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப வறுமையில வாடுனாங்க. அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் வேலை தேடி தென்னாப்பிரிக்காவுக்கு போறாங்க, வள்ளியம்மையின் பெற்றோர்கள். அங்க ஜோகன்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு நகரத்துல ஒரு சின்ன காய்கறி கடை வச்சு பிழைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த டைம்ல 1898ஆம் ஆண்டு முனுசாமி மங்களம் இவங்க 2 பேத்துக்கு மகளாக பிறந்தவங்க தான் நம்ம வள்ளியம்மை. இவங்க தென்னாப்பிரிக்கால பிறந்தாலுமே அவருடைய தாயாரின் பிறந்த ஊரான தில்லையாடியை வைத்து தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகே, தென்னாப்பிரிக்க நாட்டில திடீர்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதாவது நீதிமன்றம் என்ன சட்டத்தை வெளியிடுது அப்படின்னா, திருமண பதிவு சட்டப்படியும் கிறிஸ்தவ மத சட்டப்படியும் திருமணம் செய்யாதவங்க திருமணம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி 1913ஆம் ஆண்டு வெளியிட்டிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்காவில் திருமண பதிவு சட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சட்டப்படி திருமணம் செஞ்சிருக்கணும். அப்படி இல்லையா, கிறிஸ்தவ மத சட்டப்படி நீங்க திருமணம் செஞ்சிருக்கணும். அப்ப நம்ம இந்தியர்கள் தான் வந்து கிறிஸ்தவர்களும் கிடையாது, தென்னாப்பிரிக்க சட்டப்படியும் திருமணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த சட்டம் வந்து நம்ம இந்தியர்களுக்கு எதிரான ஒன்றுதான். அப்ப இந்தியர்கள் நிறைய பேர் இதற்கு எதிராக போராட்டத்துல ஈடுபட்டிருப்பாங்க. அத காந்தியடிகள் அந்த அறப்போராட்டத்தை தலைமையேற்றி வழிநடத்தி இருப்பாரு. போராட்டத்தின் போது காந்தியடிகள் ஒரு உரை நிகழ்த்தி இருப்பாரு. அந்த உரை வள்ளியம்மையின் மனதுல வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். இதுதான் முதல்ல அவங்க அந்த அறப்போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்தது. ஸோ 1913ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 23ஆம் நாள் வால்க்ஸ் ரெஸ்ட் அப்படின்ற இடத்தில் வள்ளியம்மை அறப்போராட்டத்தில் பங்கேற்றதற்காக கைது செய்யப்படுறாங்க. தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் அவருக்கு 3 மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குது. சிறையில் அவருக்கு கல்லும் மண்ணும் கலந்த உணவே கொடுக்கப்படுகின்றது. அதனால அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாம பெரும் காய்ச்சலால் அவதியுற்றிருப்பாங்க. அவர் உடல்நிலை குன்றிய சமயத்திலேயே விடுதலையும் செஞ்சிருப்பாங்க. வீட்லயும் வந்து படுத்த படுக்கையா இருந்திருப்பாங்க வள்ளியம்மை. இதை தெரிஞ்சுக்கிட்ட காந்தியடிகள் அவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ சிறை தண்டனைக்காக நீ வருந்துறாயா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதற்கு வள்ளியம்மை இல்லை நான் மீண்டும் திரை செல்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியர்களின் நலனுக்காக எவ்வளவு இன்னல் கொடுத்தாலும் நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பதில் காந்தியடிகளுக்கு மிகவும் மகிழ்வை கொடுத்திருக்கும். கொடிய அடக்குமுறை மற்றும் சிறைவாசத்திற்கு அடுத்து இவங்க உடல்நலை குன்றி 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் வந்து இறந்தும் போயிடுறாங்க. அவர் இறக்கும்போது அவங்களுடைய வயது 11 வயது தான். அதை காந்தியடிகள் மிகவும் வருத்தமாக தெரிவித்திருப்பாங்க. அவருடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு காந்தியடிகள் மிகவும் வருந்தி கூறியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஒப்பீனியன் என்னும் இதழில் வள்ளியம்மை பற்றி எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றின் இலக்கணமாக திகழ்ந்தவர் வள்ளியம்மை. அவருடைய தியாகம் எப்போதும் வீண் போகாது. சத்தியத்திற்காக உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண்முன்னே நிற்கிறது. நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் அப்படின்னு தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற இதெல்லாம் காந்தியடிகள் எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தென்னாப்பிரிக்க சத்தியகிரகம் எனும் நூலில் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தியடிகள் எழுதியிருப்பாங்க. இவருடைய நினைவாக நடுவண் அரசு அஞ்சல் தலை மற்றும் அஞ்சல் உரையையும் வெளியிட்டுள்ளது. தில்லையாடி என்ற இடம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருக்கடையூர்ல இருந்து தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி அப்படின்னு பெயர் பெற்று வளர்க்கப்படுகின்றது. காந்தியடிகள் தமிழர் மீதும் தமிழ் மொழியின் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு நம்ம வள்ளியம்மையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். காந்தியடிகளுடைய வாழ்க்கை பயணத்துல அவர் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணியின் போது பலியாகி அவரை மகாத்மா என்ற உயர்நிலைக்கு திருப்பிய பெருமையும் நம்ம தில்லையாடி வள்ளியம்மை தான் சேரும். காந்தியடிகள் இந்தியாவின் பயணம் செய்யும் போது எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி நினைவு கூர்ந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமணமாகாத இளம்பெண்ணான வள்ளியம்மையின் வாழ்வு இந்திய விடுதலை போருக்கு முன்னோடியாக அமைஞ்சிருக்கு. அவருடைய அளப்பரிய தியாகமானது போற்றத்தக்கது. அரசு அவங்களுக்கு என்னென்ன சிறப்பு பண்ணியிருக்கு அப்படின்னா, வள்ளியம்மை நினைவை போற்றும் வகையில் தில்லையாடியில தமிழ்நாடு அரசு அவருக்கு சிலை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோ ஆஃப் டெக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் இருக்கக்கூடிய அதனுடைய 600வது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பெயர் சூட்டி பெருமை பெற்று இருக்கின்றது.
ஓகே, நெக்ஸ்ட்டு 9th நியூ புக் பேஜ் நம்பர் 124ல் கல்வியில் சிறந்த பெண்கள். இதில் வந்து ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம பெண்களை பற்றி மற்றும் பார்த்துடலாம். அதாவது இது சங்ககால பெண்கள், இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, இந்த டாபிக் இது தேவையில்லை. இதில் வந்து முத்துலட்சுமி அம்மையார். ஓகே, இவங்களுடைய வாழ்நாள் காலம் 1886 முதல் 1968 வரை. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் தான் முத்துலட்சுமி அம்மையார். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் பெண் தலைவராகவும் விளங்கியிருப்பாங்க. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவற்றை நிறைவேற்ற காரணமாக இருந்திருப்பாங்க முத்துலட்சுமி அம்மையார். அது மட்டும் இல்லாம அடையாறுல 1930ஆம் ஆண்டு அவ்வை இல்லம் தொடங்கியிருப்பாங்க. 1952ல் புற்றுநோய் மருத்துவமனையும் உருவாக்கியிருப்பாங்க நம்ம முத்துலட்சுமி அம்மையார். ஓகே, இவரை தொடர்ந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் வந்துட்டு தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்திற்கு முத்துலட்சுமி அம்மையாருக்கு மிகவும் துணை புரிஞ்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பண்டித ராமாபாய். இவங்க வந்து சமூக தன்னால்வரல் என்று அழைக்கப்படுகிறார். தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் தான் பண்டித ராமாபாய். பெண்களின் உயர்வுக்கு மிகவும் துணை நின்றவர் இவங்க. அது மட்டும் இல்லாம 1852ல் ஹண்டர் குழு முதல்ல பெண் கல்விக்குறைக்கு பரிந்துரை செஞ்சிருக்கும். அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் புலே, சாவித்ரிபாய் புலே இருவரும் சேர்ந்து முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கி இருப்பாங்க. இதுல சாவித்ரிபாய் பூலே இருக்காங்களே, அவங்க தான் முதல் பெண் ஆசிரியராக விளங்கியிருப்பாங்க. அடுத்து பெண்மையின் துணிவு. இதுல மூவலூர் ராமாமிர்தம் இவங்க தமிழகத்தின் மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதியா திகழ்ந்திருப்பாங்க. எழுத்தாளரும் கூட. திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளராக திகழ்ந்தவங்க. தேவதாசி ஒழிப்பு சட்ட நிறைவேற துணை நின்றவர் யாருக்கு அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் தான் வழங்கி வருது. அடுத்து பெண்மை சிறப்பு யார் அப்படின்னா ஐடா சோஃபியா ஸ்கட்டர். இவங்க பெண்கள் மருத்துவர் ஆவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்திலே தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவசமாக மருத்துவம் அளிச்சவங்க தான் இவங்க. ஓகே, அதாவது இவங்க வந்து வெளிநாட்டுல வந்து படிச்சுட்டு நம்ம ஊர்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மருத்துவம் செஞ்சிருப்பாங்க. ஆனா முத்துலட்சுமி அம்மையார் தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டிலேயே படிச்சு தமிழ்நாட்டிலேயே வேலை பார்த்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா சாவித்ரிபாய் பூலே. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, முதலான பெண் ஆசிரியர் தான் இவங்க. 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில ஆசிரியராக பணியாற்றியிருப்பாங்க. இவங்க தான் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். நெக்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா மலாலா. இவங்க வந்து அவங்களுடைய 12 வயதுல பெண் கல்வி வேண்டும் அப்படின்னு போராட்ட களத்துல போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து 1997ல் அந்த போராட்டம் நடந்திருக்கும். இந்த போராட்டம் நடைபெறும் போது அவருடைய வயது 12. ஓகே, இந்த பெண்களுக்காக என்னென்ன திட்டங்கள் வந்து நம்மளுடைய அரசு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டம், இதை அறிமுகப்படுத்தியோ ஈவேரா. நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உரியது இந்த திட்டம். இரண்டாவது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றின் தொடர்புடையது. ஓகே, தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் யாரு அப்படின்னா மறைமலை அடிகளுடைய மகள் தான் நீலாம்பிகை அம்மையார். தந்தையை போலவே தனித்தமிழ்ல மிகவும் பற்று கொண்டவர் இவர். தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்களை தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றது இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட் கோத்தாரி கல்விக்குழு. 1964ஆம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தி இருக்கும். அடுத்து சாரதா சட்டம். இந்த சாரதா சட்டம் 1929ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கும். எதற்காக அப்படின்னா பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருப்பது குழந்தை திருமணம். அந்த குழந்தை திருமணத்தை
ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த சாரதா சட்டம். 1929ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இதை ராஜேஸ்வரி அம்மையார் தமிழ், இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கியிருப்பாங்க. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியவங்க ராஜேஸ்வரி அம்மையார். ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களையும் இவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10th சோசியல் சயின்ஸ் பேஜ் நம்பர் 70ல நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் வேலு நாச்சியார் பற்றிய செய்திகள். இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த இதில் நம்ம ஃப்ரீஃபாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் நான் கொடுத்துட்றேன், அதில் நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 10th சோசியலில் யூனிட் 9 பேஜ் நம்பர் 120ல் நமக்கு முத்துலட்சுமி அம்மையார் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது நீதி கட்சி வந்து சாரி இதுக்கு அடுத்து தான் அது போல். இப்போ வந்து ருக்மணி லட்சுமிபதி அம்மையார் பற்றி பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி இவங்க வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் மிகவும் ஆர்வத்தோடு கலந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அவதாரம் கெட்டிய முதல் பெண்மணி என்ற பெருமை ருக்மணி லட்சுமிபதியவை சாரும். ஓகே, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக முதலாக அபராதம் கட்டிய பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. நெக்ஸ்ட் யூனிட் 10 பேஜ் நம்பர் 127. இதுல நமக்கு முத்துலட்சுமி அம்மையார் பற்றி கொடுத்திருப்பாங்க. அதாவது நீதி கட்சி தான் 1921ல அரசியல்ல பெண்களும் பங்கேற்கலாம் அப்படின்ற ஒரு உரிமையை வழங்கியிருப்பாங்க. இதன் விளைவாக 1926ல முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 1926. அரசியலில் பெண்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு நீதி கட்சி அந்த சட்டத்தை கொண்டு வந்த ஆண்டு 1921. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 138. இது புக்கில் பேஜ் நம்பர் 132ல முத்துலட்சுமி அம்மையார் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு எதிராக இயக்கங்கள் தொடங்கியதுல பெண்களின் உரிமைக்காக பாடுபட்ட பெண் தலைவர்கள் யார் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மாள், லீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை தாயாரம்மாள், நீலாம்பிகை மற்றும் சிவகாமி சிதம்பரனார். இவங்க எல்லாமே வந்துட்டு பெண் உரிமைக்காக பாடுபட்டவங்க. அது மட்டும் இல்லாம 1930ல சென்னை சட்டமன்றத்துல முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது அப்படின்ற மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இதுதான் தேவதாசி முறை ஒழிப்பு. அதுக்கப்புறம் தான் இது தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறி இம்மசோதா இந்து கோயிலில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு இடங்களிலோ பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவதை சட்டத்திற்கு புறம்பானதாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வமான அனுமதியவும் வழங்கியிருக்கோம். மேலும் இந்த தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற அல்லது தூண்டு விடுகின்ற யாராக இருந்தாலும் அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு ஆணையிட்டிருப்பாங்க. இந்த மசோதா சட்டமா மாறுறதுக்கு 17 ஆண்டுகள் காத்திருந்தது. அதாவது 1930ஆம் ஆண்டு இந்த மசோதாவானது கொண்டு வரப்பட்டது. என்ன மசோதா? சென்னை மாகாணத்துல இருக்கும்போது கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதா. இந்த மசோதா தான் பின்னாடி என்னவா மாறுச்சு? தேவதாசி ஒழிப்பு சட்டமா மாறி இருக்கும். எத்தனை ஆண்டு? 17 ஆண்டுகளுக்கு பிறகு 1947ல இந்த மதராஸ் அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கும். ஓகே, இதோட நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் முடியுது. இன்னும் நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலில் இது பற்றின செய்திகள் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.